வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். பாலிவுட் நடிகை சாரா அர்ஜுனுக்கு பிரபல நடிகர் ட்ரைலர் வெளியிட்டு நிகழ்ச்சியில் முத்தமிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையை பற்ற வைத்துள்ளது. சோசியல் மீடியாவை பற்றி எரிய வைத்த இந்த விவகாரத்தில் நடிகர் அளித்திருக்கும் விளக்கம் என்ன? துபாயில் இருந்து 127 கிலோ தங்கம் கடத்திய வழக்கில் சிறையில் உள்ள நடிகை ரன்யா ராவ் அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரன்யா ராவுக்கு ஜாமீன் கிடைப்பது எப்போது? ஆஸ்திரேலிய நாட்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதலால் அந்த நாடே சோகத்தில் மூழ்கி போய் உள்ளது. அந்த சோகத்தை பயன்படுத்தி ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பணம் சம்பாதிக்க முயன்றுள்ளார். இன்ஸ்டா பிரபலத்துக்கு குவியும் கண்டனங்களின் பின்னணி என்ன? பெங்களூருவில் திருமணமான போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ரத்தத்தால் காதல் கடிதம் எழுதி லவ் டார்ச்சர் கொடுத்து வந்த பெண் அரசியல் பிரமுகரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹனி டிராப்பில் சிக்க வைக்க காதல் வலை வீசி வந்தவரின் அதிர்ச்சி பின்னணி என்ன? ஏழுமலையான் கோவிலில் 3000 கோடிக்கு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏழுமலையானுக்கு பக்தர்கள் தானமாக வழங்கிய நிலத்தை தனியார் ஹோட்டலுக்கு குத்தகைக்கு கொடுத்து மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். என்ன நடக்கிறது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில்? அருகே பட்டப்பகலில் பூட்டியிருந்த வீட்டுக்குள் சென்று பீரோவில் இருந்த பணத்தை திருடிய திருடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருடச் சென்றவர் குளியல் அறையில் குளித்துவிட்டு வீட்டில் இருந்த புது உடையை அணிந்து கொண்டு தப்பியதால் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.